நாவின் சுவை நரம்புகள் தூண்டப்பட்டு பேச்சு குளறுபடிகள் நீங்கி திக்குவாய் மாறும். வைகறை வேளையில் வசம்பும் தேனும் என்பது போல அதிவிடியற் காலையில் வசம்பு பொடியும் தேனும் சேர்த்து 1 கிராம் அளவிற்கு நாவில் தடவி வந்தால் இது மிக சிறந்த ஒரு பேச்சு வல்லமையை தரும். அதிமதுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணமும் வசம்பில் இருக்கக்கூடிய மருத்துவ குணமும் ஒன்று சேருவதால் அதிகப்படியான வீரியத்தன்மை தூண்டப்பட்டு திக்குவாயை மாற்றும் என்பதால் வசம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிற்றரத்தை. சிற்றரத்தை மிக சிறந்த கிருமி நாசினி. தொண்டை பகுதி வாய்ப்பகுதியில் தோன்றக்கூடிய நோய்களை போக்கும் என்பதால் சிற்றரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொடி அக்ரகார என்கிற மூலிகையின் பொடி. காய்ந்த அக்ரகாரத்தை நன்றாக அரைத்தெடுத்த பொடி மிக சிறந்த கிருமி நாசினி. திக்குவாய் போன்ற நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. மூளை பகுதியை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் என்பதால் நாம் அக்ரகாரம் என்கிற மூலிகை பொடியும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அதிமதுரம் 10 கிராம், வசம்பு 10 கிராம், சிற்றரத்தை 10 கிராம், அக்ரகார பொடி 10 கிராம். இவை அனைத்தும் சமன் எடையாக எடுத்துக்கொண்டு நன்றாக இடித்து அரைத்து அதை நன்றாக ஜலித்து சன்னமான முறையில் எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொண்ட பொடியை பார்க்கலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த பொடியை திக்குவாய் போன்ற நோய்களுக்கு மிக எளிமையாக பயன்படுத்தலாம். திக்குவாய் என்ற நோய் உடையவர்கள் இந்த பொடியை தயாரித்து வைத்துக்கொண்டு காலை மாலை உணவிற்கு முன் அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த பொடியிலிருந்து 5 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்ட இந்த பொடியை நாவில் இட்டு நன்றாக சுவைத்து இதன் சாறுடன் நாம் விழுங்கி வந்து பிறகு தேவையான அளவிற்கு வெதுவெதுப்பான நீர் பருகி வந்தால் படிப்படியாக பேசுவதில் சிரமம் நீங்கி தெளிவற்ற பேச்சும் முழுமையாக நீங்கி பேசுவதில் வள்ளுவராக மாறுவார். இதனால் அவர்களுக்கு ஒரு அற்புதமான பேசும் திறன் மேம்படும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த பொடியை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ ஒரு அபூர்வ காயினம் திருவோட்டுக்காய். பல நேயர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஐயா பல அபூர்வ மாற்றங்களை தரக்கூடிய காந்த சக்தி கொண்ட திருவோட்டுக்காய் எவ்வாறு இருக்கும், அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற நேயர்களின் கருத்திற்காக வேண்டி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது மிகவும் உயர்ந்த தரமான மிகவும் பெரிதாக இருக்கின்ற ஒரு திருவோட்டு காய்ந்த காயை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் அற்புதமான சூரிய பெருமானின், அதாவது நவகிரகங்களில் சூரியன் என்ற ஒரு கிரகம் உண்டு. அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை ஒருங்கே பெற்ற அற்புதமான ஒரு காய் திருவோட்டுக்காய். பார்ப்பதற்கு பெரிய தேங்காய் போல் காட்சியளித்தாலும் மிகவும் லகுத்தன்மையுடன், ஆனால் அதிகப்படியான கடினத்தன்மை, 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஓடு உடையாது. அந்த அளவிற்கு இது ஒரு அற்புதமான ஒரு காய். சென்னை ஞாயிறு என்கிற சிவஸ்தலத்தில், அதாவது சூரியன் ஸ்தலத்தில் இது ஒரு தலவிருட்சமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காய். இதை துறவிகள் ஞானிகள் போன்றவர்கள் இந்த காயை 2 பாகமாக
பிளந்து ஒரு பகுதியை திருவோடாக வைத்திருப்பார்கள். அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள், அவர்கள் தினந்தோறும் தரிக்கக்கூடிய விபூதி போன்றவற்றை இதில் இட்டு வைப்பார்கள். காரணம், இது உணவு பண்டங்களை நீண்ட நாள் கெடுக்காமல் பாதுகாக்கும். இதில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் விபூதியை இதில் இட்டு அதை நாம் தரித்து வந்தால் பல நோய்களுக்கு அருமருந்தாக விளங்குகின்றது. இது ஒரு அபூர்வ மர இனம். இந்த மரம் இருக்கக்கூடிய இடத்தில் மின்காந்த அலைகள் பரவி நோய்கள் வராமல் பாதுகாக்கும். ஆகையால் தான் நம் முன்னோர்களும் சித்தர்களும் அபூர்வ இந்த மரத்தை சிவபெருமானுக்கு ஒரு சில ஸ்தலங்களில் ஸ்தல விருட்சமாக வைத்திருக்கின்றனர். இது பார்ப்பதற்கு ஒரு அபூர்வ காயினம். நமது ஜீ தமிழ் நேயர்களுக்கு வேண்டியும் இதன் பெருமையை நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இன்று அற்புதமான தகவல்களை நாம் திருவோடின் மூலம் பகிர்ந்து கொண்டோம். மேற்கொண்டு நமது பாரம்பரிய நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சர்க்கரை நோய் மற்றும் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற அதிமூத்திர ரோகம் என்கிற நோய்க்கு நெல்லிக்காயை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது கரப்பான் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய இந்த கரப்பான் நோய் மிகவும் ஒரு கொடிய நோய். இந்த நோய் ஏற்பட்டால் பல வகையான பாதிப்புகள் உடல் முழுவதும் ஏற்படும். ஆங்காங்கே கருப்பு வண்ணத்தில் திட்டு திட்டாக புண்கள் ஏற்படும். கடுமையான எரிச்சல் மற்றும் அரிப்புத்தன்மை தோன்றும். சொரிந்தவுடன் அதிலிருந்து ஒரு வகையான துர்நீர் வெளியேறும். அந்த நீர் பட்ட இடம் மீண்டும் புண்ணாகும். இவ்வாறு இது பரவுகின்ற ஒரு நோய். இந்த நோயை மிகவும் எளிமையான முறையில் தணித்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த நோய் உடையவர்கள் கண்டிப்பாக ஊறல் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பழங்கள், கொய்யா, மாமிசத்தில் அனைத்து வகைகளையும் அறவே தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தவிர்த்தால் எரிச்சல், அரிப்புத்தன்மை முழுவதுமாக நீங்கும். இப்பொழுது இந்த நோயை முழுமையான முறையில் நாம் தீர்த்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட இலை பப்பாளி இலை. பப்பாளி என்று தமிழிலும் ஆங்கிலத்தில் பப்பாயா என்றும் தாவரவியல் பெயரில் காரிகோ பப்பாயா என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பப்பாளி இலை, பழம், காய், இதனுடைய பால் மற்றும் விதை அனைத்து பகுதிகளிலும் ஒரு இன்றியமையாத மருத்துவ பொருள். பப்பாளி காயை கூட்டு வைத்து சாப்பிட்டால் ஒரு இன்றியமையாத மலமிளக்கியாக செயல்படும். உடலுக்கு ஒரு அற்புதமான ஆரோக்கியத்தை தரும். இளம் காய்களை கர்ப்பிணி பெண்கள் மட்டும் தவிர்ப்பது நல்லது. பப்பாளி பழம் உடல் சூட்டை தணிக்கும். கண்களில் ஏற்படுகின்ற மாலைக்கண், பார்வை திறன் குறைபாடு இவற்றை போக்கும். பப்பாளி விதை பல நோய்களுக்கு அருமருந்து. பப்பாளி பால் முதுகு தண்டுவட நோயை நீக்கும்.